அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. இன்னொரு ஒரு சத்தமில்லாமல் ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது வெளியே கொண்டு வர பதிவு. இதை நீங்கள் தான் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து, இது மாதிரி ஒரு பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கலாம், விழுப்புரம் மாவட்டம் முழுக்க நடந்திருக்கலாம். பாதிக்கப்பட்ட மக்கள் அதை வெளியில் கொண்டு வந்தால் தான் அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும். அது மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பதிவுக்கு கமெண்ட் போடுங்க, மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. இது மாதிரி இவங்க எப்படியெல்லாம் ஊழல் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்கன்றதை நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரி, இது என்னென்னா நம்ம இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் வாக்கூர் கிராம எல்லையில் நிற்கிறோம். இந்த இடம் 1970 2 ஆவணங்கள் மூலயமா கிரயம் செய்யப்படுது. 1970-71 2 ஆவணங்கள் மூலயமா கிரயம் செய்யப்படுகிற இடம் இது. கிரயம் செஞ்சதுலேருந்து பயிர் நாங்கள் தான் வச்சிட்ருக்கோம். என்னோடய யூடியூப் சேனலில் நான் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். அது நீங்கள் யூடியூப் சேனல்லே பார்த்தா தெரியும். இதில் நம்ம பார்த்திங்கன்னா கடந்த 2019ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு போர் போட்டிருக்கோம். பின்னாடி போர் தெரியுதுங்களா? போர் போட்டிருக்கோம். அது 600 அடி ஆழ்குழாய் கிணறு. அது சப்ளை பாக்ஸ் பின்னாடி இருக்குது பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த நிலத்துக்கு பார்த்திங்கன்னா பைப்லைன் புதுசாக போட்டிருக்கோம். இப்போ பைப்லைன் போட்டிருக்கோம். இது நீட்டுக்கும் பார்த்திங்கன்னா பின்னாடி பைப்லைன் இங்கேருந்து போகுது. இந்த நிலத்துலேருந்து இங்கே எடுக்குமே பார்த்திங்கன்னா பைப்லைன் நீட்டுக்கும் போகுது பண்ணியிருக்கோம் நாம். சரிங்களா? இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் மீன் குட்டையை வெட்டியிருக்கோம். இதில் அந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி மீன் குட்டை வெட்டிட்டு மானியத்துக்காக அப்ளை பண்ணி நம்ம காத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா தெரியும். எலெக்ஷனுக்கு பிறகு தான் புதிய மனுக்கள் வரவேற்கப்படும், புது மனுக்கள் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு 32க்கு 106 அடி இது குட்டை. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா போர் இருக்கிறது இடம். நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 71 கிரையன்னா குறைஞ்சது 55 வருஷம் ஆகுதுங்க. 55 வருஷம் ஆகுது. இது நீட்டுக்கும் பார்த்திங்கன்னா 14 ஏக்கர்ஸ் வச்சம் வரும். இந்த 55 வருஷம் ஆகும்போது முந்தானேத்தி ஒருத்தர் வராரு. முந்தானேத்தி அதுவும் பகலில் வரல, இரவில், அதாவது இந்த பொழுது போய் இருட்டு நேரத்தில் திருட்டுத்தனமாக ஒருத்தர் உள்ளே வராரு. திருட்டுத்தனமாக உள்ளே இங்கே எதையோ கொளுத்துறாரு. அதை நான் பார்த்துட்டு இருட்டிலே அவர் பிடிக்கிறேன். பிடிச்சி கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அவர் யாருன்னு தெரிஞ்சு அடையாளம் கண்டு போய் இந்த அருகில் இருக்கிற கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர். அவரை அடையாளம் தெரிஞ்சு நான் என்ன பண்ணுறேன், அவர் பேரில் புகார் கொடுக்கும்போது, புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நான் கலைஞர்கிட்ட பட்டா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. 71 நம்ம கிரையம் வாங்குகிறோம். எல்லாமே டாக்குமெண்ட் படி விஓ பார்த்துருக்காங்க. விஓ பார்த்துட்டு பட்டாவுக்காக ஆவணம் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. சரிங்களா? பட்டா கேட்டிருக்கோம். நம்ம பட்டா கேட்டு மூவ் பண்ணுறோன்னும் போது பட்டா நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வரும்போது தான் இந்த பட்டா கொடுத்துருக்க நபர் உள்ளே வரார். இத்தனை வருஷமாக அவங்க யாரும் கிட்ட வரல. இந்த நிலத்தெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நாம் பயிர் வச்சிட்ருக்கோம். நான் இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஏற்கனவே போட்டிருப்பேன். இந்த இடத்த தான் நம்ம தொடர்ந்து என்ன பண்ணுறோம், விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பதிவுகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருப்பேன். அது பார்த்துக்கு நல்லா தெரியும். இதில் தான் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். பைப்லைன் இருக்குது உங்களுக்கு தெரியும். இப்போ 71 கிரையம் வாங்கி 55 வருஷம் கழிச்சு இவர் எப்போ பட்டா வாங்கினார்னே தெரில. அந்த நபர் யாருன்னு தெரில, எப்படி இவர் பட்டா வாங்கினார் அப்படின்னு தெரில. நம்ம கிரைய ஆவணங்கள்லாம் எல்லாமே இருக்குது. விஓ பார்த்திங்கன்னா பட்டாவுக்கு அப்ளை பண்ணி அவங்க ரிவ்யூ பார்த்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா சான்று ஆவணம் அப்படின்னு சொல்லி சொத்து உரிமை சான்றுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா மனிதர் கொடுத்துருக்காரு. எழுதி இந்த சர்வே நம்பர் இவர் போர் போட்டிருக்காரு அப்படின்றத சான்று ஆவணமாக நமக்கு தகவலாகவும் கொடுத்துருக்காங்க. கொடுத்து சீல் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதையுமே நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம். பட்டாவுக்காக ஆவணம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இவர் எப்போ பட்டா வாங்கினாருன்னே தெரில. கேட்டால் கலைஞர்கிட்ட பட்டா வாங்கினேன்னு சொல்கிறார். கலைஞர்கிட்ட நான் பட்டா வாங்கியிருக்கேன், கலைஞர்கிட்ட பட்டா வாங்கிட்டேன். கலைஞர் கொடுக்குற பட்டா, கலைஞர் யார் நிலத்தை வேணால் பட்டா கொடுக்கலாமா? அந்த நபர் வாங்கின நபர் அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கலைஞர் யாருக்கு வேணால் பட்டா கொடுக்கலாம், யார் நிலத்தை வேணால் கொடுக்கலாம், அவர் கொடுத்தா அவ்வளோதான், அதுக்கு மேலாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற வார்த்தையை அந்த எதிர் நபர் பதிவு பண்ணுறாரு. எங்கே காவல்துறை அலுவலகத்திலே பதிவு பண்ணுறாரு. இந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு இவங்க பட்டா கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
அவர் சொல்கிறாரு, கலைஞர் வந்து யாருக்கு வேணால் பட்டா கொடுக்கலாம், அவரை மீறி யாருக்கு அதிகாரம் இருக்குது, அவர் கொடுத்தா அவ்வளோதான் அப்படின்னா, இப்போ யார் சொத்தவொன்னா யாருக்கு வேணால் வந்து நீங்கள் பாட்டு எந்த ஒரு ஆய்வு பண்ணாமல் பட்டா கொடுத்துடலாமா, கொடுக்க முடியுமான்றது தான் இப்போ நம்ம கேள்வி. எப்படி கொடுத்தாங்கன்றது நமக்கு தெரியல. நாம் இன்னி வரைக்கும் பயிர் வச்சிட்ருக்கோம், நிலத்தில் நின்றுட்டு தான் நான் இப்போ பதிவே போடுறேன். பைப் லைன் எடுத்ததுக்கான அத்தனை வீடியோக்கள் நம்மள்கிட்ட இருக்குது. ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மீன் குட்டை வெட்டினதை நான் போட்டிருப்பேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தகவலாக பதிவு பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் வராத நபர் இப்போ திடீர்னு ஏன் வந்து உள்ளே பூந்து நிலம் எனக்கு பட்டாவாயிருக்குன்னு சொல்கிறாருன்னு எனக்கு இன்னும் இப்போ வரைக்குமே விளங்கலை. இவங்க எப்படி எந்த ஆய்வு அடிப்படையில், எந்த ஆவணங்கள் அடிப்படையில், எதை முன்வைத்து நம்ம இவ்வளோ நாளாக பயிர் வச்சிட்ருக்கோம், ஏற்கனவே பயிர் வச்சுட்டு இருந்திருக்கோம், ஏற்கனவே பைப் லைன் இருக்குது, எதையுமே ஆய்வு பண்ணாமல் எப்படி இவங்க பட்டா கொடுத்தாங்க? இதுதான் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதில் மிக முக்கியமாக இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த பட்டா கொடுத்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா நிலமற்ற ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய பட்டாக்கள். இந்த நிலமற்ற ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய பட்டாவை பார்த்திங்கன்னா நிலமற்ற ஏழைகள் தான் கொடுக்கணும். ஆனால் இந்த பட்டா வாங்கியிருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பணக்காரன். அவங்களுக்கு பூர்வீக சொத்து எதுவும் இருக்கக்கூடாது, சொந்த வீடு இருக்கக்கூடாது, நிலம் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு நிலம் வந்து எதுவுமே சொத்து வசதிகள் இருக்கக்கூடாது. இப்படி எதுவுமே இல்லாத நபர்களுக்கு தான் பட்டா வந்து அந்த பட்டா அப்ளை ஆகும். இவங்க வாங்கியிருக்கவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா பூர்வீக வீடு இருக்குது, நிலம் இருக்குது, எல்லாருமே பார்த்திங்கன்னா லேடிஸ் பேரில் போட்டு வாங்கியிருக்காங்க. கணவர் பேரில் பட்டா இருந்துச்சுன்னா மனைவி பேரில் அப்ளை பண்ணி அவங்க பேரில் எதுவும் சொத்து இல்லைல்ல, அந்த அளவுக்கு தான் இவங்க ஆவணங்களை சரி பார்த்துருக்காங்க. வருவாய்த்துறை இந்த அளவுக்கு தான் ஆவணங்களை சரி பார்த்து பட்டா கொடுத்துருக்காங்க. கணவர் பேரில் பட்டா இருந்துச்சு இல்லையா, குடும்பத்தில் சேர்ந்து இருக்கவங்க பார்க்குறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. அது பயனாளர் பட்டியல் தயார் பண்ணும்போது இது மாதிரி ஒரு சூழலில் தான் பார்த்திங்கன்னா அவங்க பட்டியலை தயார் பண்ணியிருக்காங்க. இதில் பட்டா வாங்கியிருக்க நபர்கள் பெரும்பாலான நபர்கள் பார்த்திங்கன்னா நிலக்கிழார்களே வாங்கியிருக்காங்க. கலைஞர்கிட்ட பட்டா வாங்கினாங்க, அதிகமாக நிலம் வச்சுருக்கவங்களே வாங்கியிருக்காங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள் வாங்கியிருக்காங்க. இந்த வாக்கூர் எல்லை லிமிட்டில் இது மாதிரி நடந்திருக்கு. கப்பியாம்புலியூர் எல்லையிலையும் இது மாதிரி நடந்திருக்கு. அதில் நம்ம வழக்கு போட்டு அந்த வழக்கை ஜெயிச்சு நீதிமன்றத்து உத்தரவு வச்சு அது ஒரு 5 ஏக்கர் இது மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டாவை ரத்து பண்ணி பட்டாவை மாற்றிட்டோம். அதில் இருந்த பட்டாவை ரத்து பண்ணி நம்ம பேருக்கு அந்த ஆவணத்தை வச்சு நீதிமன்ற உத்தரவை வச்சு என்ன பண்ணிட்டோம், பட்டாவை நம்ம மாற்றிருக்கோம். சரிங்களா? இது மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து இது போல் கேட்டால் அவர் கலைஞர் பட்டா கொடுக்குறாரு, கலைஞர் பட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் இது அதிகாரிகள் வந்து கலைஞரை ஏமாற்றி பட்டா கொடுத்துட்டாங்களா, இல்லை அதிகாரிகள் சரியாக கவனிக்காமல் பட்டா கொடுத்துட்டாங்களான்றது மக்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்படியும் கொள்ளை அடிக்க முடியுன்றதுக்கு இவங்க எப்படியெல்லாம் பிளான் போடுறாங்க, எப்படிலாம் திட்டம் போடுறாங்கன்றது நீங்கள் தான் பார்த்துக்கணும். இன்னி வரைக்கும் நாம் தான் பயிர் வைக்கிறோம். இப்போ காலையில் நேற்று மழை பெஞ்சிருக்கு. நிலத்தை உழவு ஓட்டுறதுக்காக நிலத்தில் வந்து நிற்கிறேன் நான். சரிங்களா? அந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு நான் பதிவே போடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்த ஃபுல்லாக பாருங்கள். அந்த ஆட்கள் நிற்கிறது வரைக்குமே அங்கே நெல் நட்டுருக்கு, நெல் விதைச்சிருக்கோம், விதைக்கெல்லாம் போட்டிருக்கோம். நெல்லுக்கு தண்ணி பாயுது, தண்ணி பாஞ்சிட்ருக்கு. நெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல விதைக்கால் போட்டுருக்கு, தண்ணி பாஞ்சிட்ருக்கு. மழைக்காக வெயிட் பண்ணோம், மழை பெஞ்சிச்சு, ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பட்டா கொடுத்த நபர்கள் கூட சரியான நபர்களை பார்த்து கொடுக்கல. இன்னொருத்தருடைய நிலத்தை நீங்கள் பட்டா கொடுத்துட்டீங்க, ரைட்டு. அடுத்தவங்க சொத்தை பட்டா கொடுக்குறீங்க, சரியான நபர்களுக்கு கொடுத்தீங்களான்னு கேட்டால் அந்த நபர் கூட சரியான நபர் கிடையாது. எல்லாருமே சொத்து இருக்கிறவங்க, முழுக்கமே ஊழலை பண்ணி லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அடுத்தவங்க நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துறது. அவன் எங்கேயாவது போய் முட்டிகிட்டு கிடக்கட்டும், அவன் எங்கேயாவது பிரச்சனை என்ன கோர்ட்டு கேஸ் நடந்துன்னு கிடக்கட்டும், நமக்கு என்ன இருக்குது, நமக்கு ஆக வேண்டியது காசுன்னு சொல்லிட்டு பட்டாவை கொடுத்துட்டு அழகாக என்ன பண்ணிடுறாங்க, வெளியில் போயிடுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜாதியை புகுத்துறாங்க. ஜாதி எப்படி புகுத்துறாங்கன்றது நீங்கள் இது விழிப்புணர்வாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எப்படின்னு பாருங்கள். 4 பேர் வந்து எம்பிசி போடுறாங்க அப்படின்னா அதில் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி உள்ளே பண்ணிடுறது. எஸ்சி ஆட்களுக்கு பட்டா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன ஆகிடுதுன்னா ஜாதி பிரச்சனையை மாற்றுறது. அப்போ என்ன ஆகிடும், அவங்க இல்லாத பட்டவங்களுக்கு கொடுத்த பட்டாவை ரத்து பண்ண முடியாது, அவங்க ஒன்றுமே இல்லாதவங்க ஆதி திராவிடர், அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இதை வந்து ஒரு நடைமுறையாகவே வச்சுக்கிட்டு கேட்டால் தப்பு பண்ணுறவன் சரியாக பண்ணுறன்ற மாதிரி தான், மாட்டிக்காத அளவு தப்பு பண்ணுற மாதிரி வடிவேல் சொல்கிற மாதிரி தான், நாதாரித்தனம்னா நாசுக்காக பண்ணணுன்ற மாதிரி இது ஒரு நடைமுறையாக வச்சுக்கிட்டு அந்த நபர்கள்லாம் உள்ளே கூட்டின்னு வந்து கப்பியாம்புலியூரில் நான் வழக்கு ஜெயிச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா, சர்வே எண் 405, அதில் நீதிமன்ற உத்தரவு அங்கேயும் இப்படியே தான் இருக்குது.
அதில் 5 பேருக்கு பட்டா கொடுத்துருந்தாங்க. அந்த 5 பட்டாக்களில் 3 பேர் பார்த்திங்கன்னா ஆதிதிராவிடர் தான். சரிங்களா? இது மாதிரி நபர்களை சேர்த்து உள்ளே கொண்டு வந்து இதை என்ன பண்ணுறாங்க, இப்படி ஒரு திசையிலையும் திருப்புறாங்க. இதை மாதிரி அடுத்தவர்களுடைய சொத்தெல்லாம் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்குங்க. இது எப்போ கொடுத்தாங்கன்னு தெரில பட்டா. தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி நடைமுறை இருக்கும். எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா கிரைய பத்திரம் வச்சுருப்பாங்க, சொத்து கையில் வச்சுருப்பாங்க, பட்டா வேறு ஒருத்தர் பேரில் இருக்கும். எப்படி மாறிச்சு, ஏன் மாறிச்சு, யார் மாற்றினா எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிற நபர்கள்ட்ட இந்த பதிவை கொண்டு போய் சேருங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க, நமக்கு கொஞ்சமாக தெரியுன்றதுனால இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டும் போது பார்த்து யோசிக்கிறாங்க. கிரைய ஆவணங்கள் இருக்குது, எப்படி பட்டா ஆவணங்க, கிரைய ஒரு பேரில் இருக்குது, உங்களுக்கு எப்படி பட்டா கொடுத்தாங்கன்னு கேட்கும்போது எனக்கு தெரியாதுங்க, கலைஞர் கொடுத்தாருங்க, கலைஞர் கொடுத்துட்டா அவ்வளோதான். அந்த நபர் சொல்லக்கூடிய வார்த்தையை தான் நீங்கள் கவனிக்கணும். கலைஞர் யார் நிலத்தை வேணால் பட்டா கொடுக்கலான்னு சொல்கிறார். அப்போ இது நடைமுறை என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவை கொண்டு போய் சேருங்க. கலைஞர் யார் நிலத்தை வேணால் யாருக்கு வேணால் பட்டா கொடுக்கலாம். கலைஞரை மாரி நீங்கள் என்ன பண்ணுற முடியும்? இது ஒரு பதிவாகவே இருக்குது. இதை நான் நேரடியாக பதிவு பண்ணுறேன். இதனால் என்ன பாதிப்பு வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. மக்களுக்கு போய் சேரணும். இன்னொருத்தர் நிலத்தை நீங்கள் பட்டா கொடுக்கும்போது ஆவணங்களை சரி பார்த்து கொடுக்கணுமா, இல்லை அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுக்கணுமான்றது தான் கேள்வி. இப்போ இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. யாருக்காவது இது சம்மந்தமாக, நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் சரி, யாருக்காவது இது சம்மந்தமாக உதவிகள் வேணும், சட்ட ஆலோசனைகள் வேணும்னா நீங்கள் நான் என்னோடய எண்ணு தரேன், பதிவு பண்ணுங்கள். அவங்களுக்கு அந்த பகுதியில் இருக்கிற நபர்கள் மூலியமாக சட்ட ஆலோசனைகளும் உதவிகளையும் செய்து தர காத்துட்ருக்கோம். இதை பார்க்குற நபர்கள் என்ன பண்ணுங்கள், முடிந்தவரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. நம்மளை மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கிரைய ஆவணம் வச்சுருப்பாங்க, பயிர் செஞ்சிட்ருப்பாங்க, பட்டா வேறு ஒருத்தர் பேரில் இருக்கும். எப்போ மாறிச்சு, யார் மாற்றினாங்க என்னன்னே தெரியாது இருப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி இருக்கவங்களுக்கு சட்ட ஆலோசனை பண்ணி வழக்கு போட்டு அவங்களுக்கு வந்து முடிந்தவரை எவ்வளோ விரைவாக அந்த பட்டாக்களை மாற்றி தர முடியுமோ பண்ண முடியும். நன்றி உறவுகளை. இதை வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. சரிங்களா? இது நீங்கள் தான் கொண்டு போய் சேரணும். ஊழல் வந்து எப்படி வேணால் நடக்கும். நீங்கள் உட்காந்துட்டு இருக்க இடத்துல கூட அந்த ஊழல் தெரியாமல் இருக்கும். இதை நம்ம வெளியில் கொண்டு போய் சேர்க்கிற விதத்தில் தான் இருக்குது. இதை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. நன்றி.